ஸ்ரீ குருபியோ நமஹ. ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பெண்தான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்கப் போகிறாள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கேன் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய்க்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பிரசிதா. நான் 9ஆம் வகுப்பில் பயிலும் மாணவி. ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கென தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள். உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். 1935 இருந்து பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்ட ஒரு குடியரசு உருவான நாள். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும் கண்டம் கடந்து கப்பலோட்டிய வீர தமிழனும் சிறையின் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாளுக்காகத்தான். ஜனவரி 26 நமது குடியரசு. இந்த நாளே நமக்கு வெற்றி முரசு. அடக்கி ஆண்டது ஆங்கிலேய அரசு, அகிம்சையால் வெற்றி கண்டது நீதி தராசு. சுதந்திரத்தாக யுத்தம், வலியால் துடித்த சத்தம், சுதந்திர தியாகிகளின் ரத்தம், அதுவே குடியரசு நாளின் அர்த்தம். அகிம்சை எனும் மந்திரம், அதுவே நாம் ஏந்திய எந்திரம். ஒழிந்தது ஆங்கிலேயரின் தந்திரம், சும்மா கிடைக்கவில்லை இந்த குடியரசு தினம். தியாகிகளை வணங்கும் நாள், நம் ஒற்றுமையின் எழுச்சி நாள். வெற்றி முரசு ஒலித்த நாள், அதுவே நம் குடியரசு திருநாள். இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற போது இத்தகைய குடியரசு ஆட்சி முறைதான் இந்திய நாட்டிற்கான சிறந்த ஆட்சி முறை என கருதிய இந்திய தேசிய தலைவர்கள் ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு இந்திய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தனர். அந்த நாளில் இந்திய நாட்டின் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். இந்த நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். யானை கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும், பொன்னி வீடுதோறும் தீபமேற்றும் சோழ நாட்டிலும், தென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும், திருக்கோயில் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும், நான் பிறந்த நாட்டுக்கு வேறு எந்த நாடு பெரியது? இங்கு ஆணும் பெண்ணும் வாழும் வாழ்க்கை இனியது என்கிறார் கவியரசர். நாடு சுதந்திரம் பெற்ற போது 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன. இதில் 552 சமஸ்தானங்கள் மட்டும் இணைந்தன. ஹைதராபாத், காஷ்மீர், திருவிதாங்கூர் போன்ற இணையாமல் இருந்த சமஸ்தானங்களை எல்லாம் இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உண்டு. அதனால் தான் அவர் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்படுகிறார். தனி மனிதன் சமுதாயத்தை சிந்திப்பதும் சமுதாயம் தனி மனிதனை சிந்திப்பதும் இருக்க வேண்டும். தனி மனிதன் வேறு, சமுதாயம் வேறு என்பதில்லை. ஒவ்வொரு குடிமகனும் தன்னை வளர்த்துக் கொள்வதுடன் சமுதாய வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும். மக்களால் மக்களுக்காக மக்களே ஆள்வது என்பதுதான் குடியரசின் தத்துவம். இவ்வகையில் இந்திய குடியரசு உலகின் ஏனைய குடியரசுகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் முப்படைகளில் நாட்டுக்காக சேவை புரிந்து உயிர் நீத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கும், நாட்டிற்கு சிறப்பான சேவையை புரிந்த காவல்துறையினருக்கும் மற்றும் போற்றத்தக்க வீர தீர செயல்களை புரிந்த நாட்டின் குடிமகன்களுக்கும் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகிறார். இமயத்தின் வடையெல்லை, குமரியின் தென்னெல்லை, வீட்டிற்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை. எங்கள் நாடு பொன்னாடு, எந்நாளும் எம்மோடு கொள்ளை செய்வோரை பழி செய்வோம் கூண்டோடு. பகைவரை விடமாட்டோம், வளைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம் என்னும் கண்ணதாசன் வரிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். சாதி மத வேறுபாடு ஒழித்து பாரத தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து. பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம்.
வெற்றியோ தோல்வியோ எதுவரையினும் கடமையை செய்வோம். முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்போதும் இறைவன் கையில். முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். தமிழனாய் பிறந்ததே ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழின் அறம். முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.